இந்திய தொழில்முனைவோர் சங்கத்தினுடைய தேசிய தலைவர் ரகுநாதன் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். ரகு சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் சரியா இருக்குதா? என்ன இலக்கோடு இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் வெறும் ஒரு சில லாங் டேர்ம் அறிவிப்புகள், மறுபடியும் செக்டர் சார்ந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை ஈர்க்கக்கூடிய அறிவிப்புகளாகத்தான் பார்க்கிறேன். எம்எஸ்எம்இ பொறுத்தவரை, அதாவது சிறு குறு தொழில்களை பொறுத்தவரை நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ இமீடியட் ரிலீஃப் எதிர்பார்த்தது எதுவும் இந்த பட்ஜெட்ல இல்லை. மறுபடியும் சொல்றேன் தம்பி, எதுவும் இல்லை. 3 அறிவிப்புகளை பற்றி பேசியிருந்தார்கள் சிறு குறு தொழில்களுக்காக. அதுல ஒண்ணு 10,000 கோடி ரூபாய் வாங்க ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றதை பத்தி. இதைத்தான் போன ஆண்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்று சொல்லி இருந்தார்கள். இரண்டாவது 2,000 கோடி புதுப்பிக்கிறதுக்கு அல்லது டெவலப்மெண்ட்டுக்கு, இனோவேஷனுக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வருவாய் ஈட்டக்கூடிய சிறு குறு தொழில்களுக்கு, ஜிடிபியில் 30% பங்களிக்கக்கூடிய சிறு குறு தொழில்களுக்கு 2,000 கோடி என்பது உண்மையிலேயே ஒரு இன்சல்ட். அந்த 2,000 கோடியில் என்ன சாதித்து விட முடியும்? 3 விதமான பிரச்சனைகளை பற்றி கேட்டிருந்தோம். ஒண்ணு மட்டும் தெரியுது, பட்ஜெட்ல எம்எஸ்எம்இ பத்தி பேசுறாங்களே தவிர உண்மையில எம்எஸ்எம்இ கிட்ட கருத்துக்களை கேட்கலன்றது தெரியுது. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா இன்றைய பிரச்சனை என்ன அப்படின்றது ஒரு சிறிய குழந்தைக்கு கூட தெரியக்கூடிய அளவுல இருக்கு. யுஎஸ் டாரிஃப் 6 மாதம் ஆகுது, நிவாரணம் எதுவும் கொடுக்கல. பொருட்கள் தேங்கி இருக்கிறத பாக்குறோம். ரொட்டேஷனல் ஃபண்ட்ஸ் இல்லாம இருக்கிறத பாக்குறோம். கழுத்துல கத்தி வைத்து பேங்கும் சப்ளையரும் கிரெடிட்டர்ஸும் இருக்கிறத பாக்குறோம். வரவேண்டிய பணம் வராதத பாக்குறோம். மூலப்பொருட்களின் விலை கட்டுக்கடங்காமல் போறத பாக்குறோம். லாபமற்ற ஒரு சூழ்நிலையில தொழில் நிறுவனங்கள் இயங்குவதை பாக்குறோம். இப்ப நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம்? இவங்க எல்லாம் புது டெக்னாலஜி மாறணும், இனோவேஷன் பண்ணணும், R&Dல ஈடுபடணும், இந்த ஏரியா வளரப்போகுது, வளர்ச்சி அடைய போகுதுன்னு பேசுறோமே தவிர, இன்றைக்கு ஒரு வயிற்று பசியோடு இருக்கிற யானைக்கு சோளப்பொரி கொடுக்கிற மாதிரியான பட்ஜெட் இது. வருத்தம் அளிக்கக்கூடிய பட்ஜெட்ன்றது ஒரு சிறிய வார்த்தை. கடந்த 9 வருடங்களாக அன்புமிகு நிதியமைச்சர் கொடுத்த பட்ஜெட் எத்தனையோ பேருடைய நலன்களை மீட்டெடுத்திருக்கு. அதல பாதாளத்துல கோவிட் போது விழுந்த ஒரு ஜிடிபியை எடுத்து நிறுத்திய பெருமை நமது நிதியமைச்சர் கிட்ட இருக்கு. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு PLI ஸ்கீம்ல இருந்து, இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்ல இருந்து எவ்வளவோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து அவர்களிடமிருந்து நம்மை இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா கொண்டு வந்த நிதியமைச்சர் இவர். போன ஆண்டு நடுத்தர மக்களுடைய வருமான வரி விதிப்பை மேலே உயர்த்தி அவர்கள் கையில் பணம் இருக்கக்கூடிய அளவிற்கு ஏற்பாடுகளை செய்த நிதியமைச்சர் இவர். ஜிஎஸ்டி 2.0 மூலியமாக பல பொருட்களின் வரியை குறைத்து தீபாவளி நேரத்திலே வணிகத்தை பெருக்கியவர் இவர். இவர் ஏன் சிறு குறு தொழில்களுடைய இன்றைய காலகட்டத்து நடவடிக்கைகளை எடுக்கவில்லை, சொல்லவில்லை, தொடவில்லை? 10,000 கோடிக்கு மேல ஒதுக்கி இருக்கிறாங்களே சார். அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துதல், அதே மாதிரி கொரோனாவால் வீழ்ச்சியடைந்த சிறு குறு தொழிலை மேம்படுத்துறதுக்காக 10,000 கோடிக்கு மேல ஒதுக்கி இருக்கிறோன்றாங்களே. தம்பி உங்களுக்கு அதை பற்றிய புரிதல் இன்னும் கொஞ்சம் வேணும். அந்த 10,000 கோடி தான் போன பட்ஜெட்ல ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு கொடுத்தது. அந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கொடுத்தது டேக் ஆஃபே ஆகல. இப்ப அதே ஃபண்டுக்கு வேற பேர். போன ஆண்டு எம்எஸ்எம்இ துறைக்காக 22,500 கோடி ஒதுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் நம்ம பேசும் பொழுது கிட்டத்தட்ட 10 மாதங்கள் முடிந்த ஒரு காலகட்டத்திலே வெறும் 7,400 கோடி தான் உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ 15,000 கோடி இன்னும் தொடவே இல்லை. அப்போ இந்த 10,000 கோடி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்படின்றது ஒரு தொகையே இல்லை. ஒரு 6,500 கோடி சிறு குறு தொழில்கள் நடக்கக்கூடிய இந்தியாவிலே ஒரு 10,000 கோடியோ ஒரு 2,000 கோடியோ அறிவிப்பு கொடுப்பது கை கெட்டியது வாய் கெட்டவில்லை என்ற நிலை. இது கழுத்துல வைத்திருக்கிற கத்தியில இருப்பவனுக்கு எந்த வகையிலும் உதவாது. இவர்கள் கொடுத்திருப்பது டெட் பைனான்சிங் கிடையாது, அது ஈக்விட்டி பைனான்சிங்.
ஈக்விட்டி ஃபைனான்சிங்னா நீங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா தான் மினிமம் இருக்கணும். அந்த கம்பெனிக்கு டைரக்டர்ஸ் இருக்கணும், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கணும், ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் இருக்கும். பொதுவாக அது வந்து நடுத்தர தொழில்களாக இருக்குமே தவிர குறுந்தொழிலாகவோ அல்லது சிறு தொழிலாகவோ இருப்பதற்கு வாய்ப்புகள் கம்மி. அப்ப என்னதான் இலக்கு வைத்து இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு சார்? என்ன இலக்கோடு தான் இது தாக்கல் செய்திருக்கிறார்? அதுதானே நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். என்ன இலக்கு உங்களுக்குன்னு? இது இன்னொரு பட்ஜெட் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கீங்களா அல்லது எந்த இலக்கு? விக்ஷித் பாரத பத்தி சொல்றோமே, வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து டேட்டா சென்டர் ஓபன் பண்றவங்களுக்கு 21 வருஷத்துக்கு வரி கொடுக்குறீங்களே, வரி நிவாரணம் கொடுக்குறீங்களே. 2047 வரை இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு டேட்டா சென்டருக்கு. அப்போ அவ்வளவு வருடங்களுக்கு நீங்க ஒரு சலுகையை ஒருத்தங்களுக்கு வெளிநாட்டில இருந்து வர்றவங்களுக்கு கொடுக்குறீங்களே, உள்நாட்டிலேயே எங்களை போன்ற தொழில் முனைவோர்களுக்கு என்ன கொடுத்திருக்கீங்க இந்த பட்ஜெட்ல? இதுதான் ஆதங்கம், இது வருத்தம் இல்ல.